ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கறதுக்கு. இந்த வீடியோவில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு பேரும் கிரீனா இருக்கும், பச்சை பச்சையா இருக்கிறீங்க. பச்சை பச்சையான்னு தமிழ் சொன்னா வேற மாதிரி இல்லடா, கிரீனா இருக்கிறோம் அப்படிலாம் அசிங்கமா தான் சொல்றேன். கிரீனிஷா இருக்கும் இல்ல, இப்படி சொல்லிக்கலாம், பச்சை பசேல்னு இருக்கும். இந்த vlog எதை பத்தி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்றேங்க. ஏன்னா இதிகா சாரீஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து 2 months பிஃபோர் நம்ம ஓபன் பண்ணிருந்தோம். எதுல? இன்ஸ்டாகிராம்ல. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இதிகா சாரீஸ் ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இதிகா நைட்டிஸ் போனோம். அதுக்கு அடுத்ததான் திருப்பி அடுத்து நிறைய என்கொயரி எதை பத்தி அப்படின்னா, ஆபீஸ் யூஸ்க்கு போடுற மாதிரி, வீட்ல போடுற மாதிரி சிம்பிளா நீட்டா காட்டன் குர்த்திஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் ரொம்ப கேட்டு பாத்துங்க. நானும் ஆபீஸ் போறதுக்கு நல்ல ஒரு ஷர்ட், டி ஷர்ட், காலர் ஷர்ட்டா அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அடுத்து 4வது மாசத்துல வந்து மம்மி இதிகா மென்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் ஆரம்பிப்பாங்க. இல்ல, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் லேடிஸ் தான். மம்மி எப்படி தெரியுமா, இந்த ஒரு பேஜ் இந்த இதிகா ஓபன் பண்ணிட்டு அப்படியே மேல பாப்பாங்க. தமிழ் படத்துல சிவா என்டர்பிரைசஸ், சிவா ஏர்போர்ட், சிவா பஸ் ஸ்டாண்ட், சிவா மார்ச்சரி, சிவா ஹாஸ்பிட்டல்னு எப்படி வரும், ஒரு சூறாவளியே கீழம்பி எதேன்ற மாதிரி. அடக்கம் வந்து தலை காக்கும், ஆணவம் வந்து அழிச்சு விட்டுரும். அதனால அதெல்லாம் வேணாம். என்னம்மா சத்யராஜ் படம் ஏதாவது பாத்தீங்களா? சரி, ஓகே. இப்ப 3rd month வந்து நம்ம இதிகா குர்த்திஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோங்க. காட்டன் எம்ப்ராய்டரி குர்த்திஸ். இதுல வந்து அதிகமா ரெக்வெஸ்ட் வர வச்சிருக்காங்க. சிகுட்டி சில்க் இருக்கா? சில்க் இருக்கான்னு கேட்டேன். அட, அந்த மெட்டீரியல் சில்க் இருக்கு, டீசன்ட்டான சேனல் சில்க் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கே எப்படி என்ன ரெக்வெஸ்ட் வச்சாங்கன்னா, அக்கா நீங்க வந்து கம்மி பிரைஸ்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா 350 rupees அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே எல்லா குர்த்திஸுமே வந்து 3 digitல கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். சிம்பிளா நீட்டா எலகண்டா ஒரு காட்டன் குர்த்திஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 350 plus shipping அந்த ரேஞ்ச்ல தான் கொடுக்க போறோங்க. காட்டன்றதுனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் வச்சுக்கீங்களேன், வேர்வை வராது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆபீஸ் போறதுக்கு பார்க்கிறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ட்ரிக் சொல்லவா? நீங்க வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களோட அந்த நைட்டிஸ் சாரீஸ் எல்லாம் வித்து போனோம்னா, எல்லா சாரி அந்த குர்த்தி என்னமோ என்ன காஸ்டியூமோ உள்ள ஒரு ஏசி வைங்க, குளு குளுன்னு இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் உள்ள ஏசி இருக்குன்னு சொல்லி வித்தீங்கன்னு வைங்களேன், எங்கேயோ எகிரும் தெரியுமா? சிவாஜி படத்துல பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலே தான் வேர்வை வரக்கூடாதுன்றதுக்காக ஏசி ட்ரெஸ் போட்டிருக்காரு. பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலாளி தான் வெயில்ல தோல் கறக்காம இருக்கிறதுக்காக ஏசி ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஏலியன் மாதிரி இருப்பேன். சரி, ஓகேங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். இன்னொரு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எப்படி பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் டிஸ்பேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா இருக்குங்க. ஆனா நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணுங்க. 8 வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லு, 8 வாட்ஸ்அப் குரூப்புமே ஃபுல். ஓகேங்களா? இதுல வந்து பிரிச்சு 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 குரூப் மெயின்டைன் பண்றோம். அவ்வளோ மெசேஜஸ் வருது, அவ்வளோ வாய்ஸ் மெசேஜஸ். லவ், ஐயோ அப்பா, பிரியாக்கா ரொம்ப பிடிக்கும், அண்ணா ரொம்ப பிடிக்கும், அஸ்வினை கேட்டதா சொல்லுங்க, உங்க பியூட்டிஃபுல் பேர் ரொம்ப பிடிக்கும், நிறைய லவ் கொடுக்குறீங்க. இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? என்ன? அச்சு அவங்க வீட்டு விஷயமா ஷேர் பண்றாங்க. நல்லா இருந்த குரூப் சொல்லதெல்லாம் உண்மை குரூப்பா மாத்திட்டாங்களே. ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போடுறோம்னு வெச்சுக்கோங்களேன், அக்கா இந்த சிகப்பு சாரிக்கு சிகப்பு ப்ளவுஸ் போட்டுருக்கீங்கக்கா, அது பதிலா நீங்க பச்சை ப்ளவுஸ் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருப்பீங்கக்கா. சோ இந்த மாதிரி ரிவ்யூஸ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய வருதுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 2 டீம் வந்து வச்சிருக்கோம். பார்க்க சொல்லி மெசேஜஸ் பார்க்க சொல்லி வச்சிருக்கோம், மெயில் பார்க்க சொல்லி வச்சிருக்கோம். நீங்க ஆர்டர் எடுங்க, நீங்க டிஸ்பேட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு பிரிச்சு பிரிச்சு வேலைகளை கொடுத்துருக்கோங்க. மூச்சு முட்டுது, கஷ்டம். ஆனா உண்மையா கஷ்டம். அதாவது ஒரு ஹோம் மேக்கரா இருந்துட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். என்னால வந்து அவங்களுக்கு வந்து பிசினஸ் ஓரியன்டா எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா என் பொழப்பே அந்த மாதிரி இருக்குது. இவங்க தனியா சொல்லுவா இருந்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் தான். என்னால முடிஞ்ச சப்போர்ட் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு பக்கத்துல நின்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லதான் முடியும். பேசாம ஓஎம்ஆர்ல இதுக்கு பேனர் வச்சிருவோமா?
தேங்க்ஸுங்க. ஏன்னா இன்ஸ்டால ஒரு செட் ஆஃப் பீப்புள், யூடியூப்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள், டிக்டாக்லயும் போடுறோமா அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள். மோஜ் மக்களுக்குலாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்ன்றது சுத்தமா புரியலங்க. நம்பர் வச்சுக்கிறாங்க, நம்பர் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கிறாங்க, அவங்க வாய்ஸ் மெசேஜஸ் மட்டும் தான் போடுறாங்க. நிறைய மெசேஜஸ் இருக்கா. இன்னொன்னு நம்ம ஆட்கள் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அவங்களுக்கும் வீட்டுல ஃபேமிலி குழந்தை எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், ஆர்டர் எடுக்கணும், அதுக்கப்புறம் அது வருதா என்ன ஏது அப்படி. ஸோ வந்து ரொம்ப அப்படியே திணறோன்னே வச்சுக்கோங்களேன், அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதனால வந்து தயவு செஞ்சு இன்னும் கூட கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்க. 10 to 15 நாளுக்குள்ள நாங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். அதையும் மீறி 1 நாள் 2 நாள் டிலே ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு நான் சொல்றேங்க, யாரா இருந்தாலுமே பயம் இருக்குங்க, கண்டிப்பா பயம் இருக்கும். நான் பணம் கொடுத்துட்டேன், என் ப்ராடக்ட் வருமா வராதா, ஏமாத்திடுவாங்களா, இந்த பயமெல்லாம் இருக்கும். பட் நீங்க அப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க கேரண்டி. ஆமா. ஆலினால் அழகராஜா படத்தை மூர்த்தி இப்படிதான். மூர்த்தி என்ன நல்லா பண்ணுவாரு, கடைசியில செமையா செய்வாரு. மூர்த்தி என்ன செமையா செய்வாருன்னு சொல்லினீங்க. ஓப்பனா சொல்லணும்னா நாங்க தாங்க நிறைய பேர்கிட்ட பணத்தை ஏமாந்துருக்கோம். நாங்க யாரும் ஏமாத்துனது கிடையாது. எங்க போனோம் நிறைய இடத்துல போய் விழுந்திருக்கு. இன்னி வரைக்கும் டே பணத்தை கொடுங்கடான்னு மெசேஜ் அனுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அக்கா ஜோ தரேன் காணுவோம், அப்புறம் என் மெசேஜ பார்க்க மாட்டான், வாட்ஸ்அப்பை பிளாக் பண்றான், போனை பிளாக் பண்றான், புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டா இந்த ட்ரைனிங் இருக்கக்கா உடனே எடுக்கிறக்கா அப்படின்னா திருப்பி கூப்பிட மாட்டானுங்க. ஆல் சீட்டிங் ஃபெலோஸ் தான் மொத்த பேருமே. ஓகேங்க, இந்த சொல்றத பார்த்துட்டு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து இல்ல இல்லம்மா கொத்தவங்க தான் குறுக்கு இருக்கும், உனக்கு குறுக்கு இருக்குதா? சரி வாங்கின இந்த பேஜ்ல யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களோ உங்க ஆர்டர்லாம் வந்து வரதுக்கு எப்படி ஒரு 1 வீக் ஆயிரும். 1 வீக்ல வந்துடும். அதுக்கு 1 வீக் இல்ல 10 to 15 அப்படிங்கறது. இது இப்ப ஏன் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னும் கூட ஒரு சிலருக்கு பயம் இருக்குங்க. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்க, இங்கிலீஷ் புரியாதவங்க எல்லாம் வாய்ஸ் மெசேஜஸ் போடுறாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இதுலயும் சரி, எனக்கு அதெல்லாம் புரியலங்க, நீங்க எதுவும் இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படின்றலாம் சொல்றாங்க. நிறைய பேருக்கு புரியல. சோ புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சோ மச். இதுல இந்த வீடியோல உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன என்ன சொல்லலாமா, அட்வான்டேஜ் சொல்லலாமா? அட்வான்டேஜ் சரிமா? இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம், செகண்ட் மாசம் என்ன ஸ்டார்ட் பண்ணோம், 3ஆவது மாசம் என்ன லான்ச் பண்ணிருக்கோம், அடுத்து 4ஆவது மாசம் நம்ம என்ன லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா சொன்னா சாம்சங் டிவி ஃப்ரீயா? அச்சு கரெக்டா அடுத்த மாசம் நான் என்ன லான்ச் பண்ணா, மாசம் நம்ம தொடங்குனது 14 ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு. ஒரு 14க்கும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் நான் என்ன லான்ச் பண்ண போறேன் அப்படிங்கறத கரெக்டா யார் கெஸ் பண்ணி சொல்றீங்களோ, அச்சு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன லான்ச் பண்ண போறேனோ அந்த ப்ராடக்ட் அந்த நபருக்கு கிவ் அவே கொடுக்கறேன். புரியுதா? வாயாடிச்சு போய் நிக்கிறாரு அவரு. செலவு உனக்கு புரிஞ்சிருச்சா? உனக்கு புரிஞ்சிருச்சுனா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சது சூப்பர் புரிஞ்சது. நீங்க இப்படி சொல்லிட்டு போவீங்க, அப்புறமா போறீங்க டாடி, டேய் என்னடா சொன்னாங்க மம்மி, எனக்கே ஒண்ணு. அவர் ஏன் அந்த கண்ணாடி போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. ஏன்னா அவரோட அந்த குழப்பம் குழப்பம் இல்ல, சம்டைம்ஸ் நீங்க பேசும்போது தூங்கிடுவாரு உள்ள. அதுக்காகதான் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லுங்க. கெஸ் பண்ணி சொல்றவங்களுக்கு அடுத்த மாசம் என்ன லான்ச் பண்ண போறோமோ அது அவங்களுக்கு கிவ் அவே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? சரி ஓகே. எனிவேஸ் thank you so much for your support, love. நன்றி மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோல பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோல ஒரு அவுட்டோர் கண்டென்ட்டோட வந்து உங்களை வந்து சந்திப்பேன். நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியா கொண்டாடணும், ஆரோக்கியமா கொண்டாடணும். யாராச்சும் அக்க பக்கம் பிரியாணி கொடுங்க அடைச்சேன். பாய் எந்த பாய் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாய் பிரியாணி கொடுத்தா ரொம்ப நல்லாக இருக்கும். இவ்வளவு ஏன் நம்ம அபார்ட்மெண்ட்ல 6வது ஃப்ளோர்ல இருந்தே பிரியாணி வர நான் வர வச்சிருப்பேன் உங்களுக்காக. Okay friends, thank you so much. Thank you. See you. Bye bye.